இன்றைக்கி நம்ம எள்ளுருண்டை பண்ணுறோம். இதுக்கு 1 கப் எள்ளு அதை நல்லா அலம்பி களைஞ்சி அரிச்செடுக்கணும். എന്നിട്ട് ஒரு துணியில் உணர்த்தி வச்சுட்டு தண்ணி வார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வறுக்கணும். வெறும் பாணியில் எண்ணெய் ஒன்றும் விட வேண்டாம், வெறுமனே பாணியில் வறுக்கணும். அடுத்த ஒரு மாதிரி வந்தாச்சுன்னா அந்த துளியெல்லாம் வந்து இது பண்ணி எடுத்தால் கொஞ்சம் போய் கிடைக்கும். இதுக்கு 1 கப்பு 1 மெஷர் எள்ளுக்கு 3/4 மெஷர் வெல்லத்தை நல்லா அரித்து பாகாக்கி எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் நெய் விட்டுடுங்கோ. நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க எள்ளு இருக்கு இல்லையா, அதை நல்லா ஒட்ட பாகம் வந்ததுக்கப்புறம் போடலாம். அது மாதிரி நல்லா குதித்து நல்லா திக்கு பாகத்தை போடுறது. இப்போ இந்த அடுப்பை நிறுத்தி விட்டு இதை இன்னும் 2 தடவை இளக்கிங்கோ. அப்படியே இந்த வெள்ளத்தெல்லாம் இழுத்துக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணியை தொட்டுண்டு தண்ணி கையை தொட்டுண்டு அதை உருட்டி எடுக்கணும். கை சுடாமல் இருக்க தண்ணி கையில் கிட்ட வச்சுக்கணும். அதில் முக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி விடலாம். ரொம்ப நேரம் விட்டு வச்சோம்னா அது உருட்ட வராது, உதிர்ந்து போயிடும். அதனால் தண்ணி தொட்டுண்டோ கொஞ்சம் நெய் கையை தொட்டுண்டு இது அழகாக அப்படி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். அயன் இருக்குது, எள்ளுலேயும் அயன் இருக்குது, வெல்லத்துலேயும் அயன் இருக்குது. அதனால் உடம்புக்கு நல்லது, குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ அதை எல்லாத்தையும் உருட்டி ஆயாச்சு. This is ready to serve now. Thank you. Please subscribe my channel.